शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। शंकरानंद गुरु पादाम्बुजन्मने सविलास महामोह ग्राह ग्रासैकम्भने पंचदशी ग्रंथத்துல 8ஆம் அத்தியாயம் கூட்டஸ்த தீப பிரகரணம். கூட்டஸ்தத்தை பிரகாசிக்கக்கூடியதான ஒரு சாப்டர். கூட்டஸ்தம்னாலும் சித்துனாலும் பிம்பம்னாலும் ஆதாரம்னாலும் ஆதார சைத்தன்யம்னாலும் எல்லாம் ஒண்ணு. அத சித்திர தீப பிரகரணத்துல அவர் என்ன சொன்னாரு, புரியறதுக்காக பிரம்ம சைத்தன்யம் கூட்டஸ்த சைத்தன்யம்னா ஜீவன் பின்னாடி இருக்கிறது, அந்த கூட்டஸ்த சைத்தன்யம் இஸ் நத்திங் பட் பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பதத்தை யூஸ் பண்ணார். கூட்டஸ்தம் அப்படின்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா என்னைக்கும் மாறாதது அப்படின்ற அர்த்தம், ஒரே நிலையாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கிறது தான் பிரம்ம சைத்தன்யம். அந்த கூட்டஸ்தத்தை புரிய வைக்கிறதுக்காக வந்த ஒரு சாப்டர். அந்த கூட்டஸ்தத்தை புரிஞ்சுக்கணும்னா கூட்டஸ்தத்துல ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. அந்த கூட்டஸ்தமானது நம்மளுடைய புத்தி விருத்தியில பிரதிபலிச்சதே ஆனால் அப்பதான் அதுக்கு ஆக்டிவிட்டியே வருது. நமக்கு எங்க கன்ஃபியூஷன் வருதுன்னாங்க, பிரம்மத்திலேயும் கன்ஃபியூஷன் இல்ல, ஜகதிலேயும் கன்ஃபியூஷன் இல்ல, இந்த ரெண்டு கட்டானா இருக்கிற இடத்துலதான் கன்ஃபியூஷன். இத கூட்டஸ்தமானது என்ன ஆயிட்டு என்னுடைய மனசுல பிரதிபலிச்சதுனால இப்ப நான் ஜீவன் சின்னவன் தோண ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ராப்ளமே என்ன இருக்குன்னா, இந்த கூட்டஸ்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாததுனால இந்த கூட்டஸ்த சைத்தன்யத்தையும் என்னுடைய புத்தியையும் தப்பா புரிஞ்சின்றதுனால வந்துடுச்சு. தப்பா புரிஞ்சின்றத சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையானது அச்சிதாபாசம், ஜீவன் அப்படின்னு அர்த்தம். இது சித்து மாதிரியே இருக்கும். எல்லாரும் தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான். எல்லாருடைய ஆக்டிவ் உங்களுக்கு எல்லாம் ஆக்டிவே கிடையாது. இருக்கிறது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவனாலதான் அந்த ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டியை பார்த்து நம்ம எல்லாம் நினைச்சோம் நம்ம செய்யறோம், நம்ம போறோம், நம்ம வரோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த ஜீவனுக்கு சிதாபாசன் அப்படின்னு பேரு. சிதாபாசகான்னா என்ன அர்த்தம்? ஜீவகான்னா. ஜீவகான்னா என்ன அர்த்தம்? அஜானத்தினால தனக்கு ஏதோ ஒரு சென்சியன்டான ஒரு பீயிங்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த சென்சியன்ட்ன்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு காரணம் பிரம்ம சைத்தன்யம்ன்றது அறியப்படாத காரணத்தினால தானே நான் தான் நடக்கிறேன், நான் தான் பேசுறேன், நான் தான் பண்றேன், நான் ரொம்ப சென்சியன்டா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானே. இது அந்த பேர்லயே சொல்லுங்க, இது ஒரு ஆபாசம், பொய் அப்படின்னு அர்த்தம். சிதாபாசம்னாக்க பொய்யாக இருக்கக்கூடிய சைத்தன்யங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப உண்மையான சைத்தன்யம் எது? சித்து. அதுதான் உண்மையான சைத்தன்யம். இது எப்போ உங்களுக்கு சிதா ஜீவன் தோன்றது அப்படின்னாக்க, நம்ம மனசோட ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அந்த சித்தனுடைய ரிஃப்ளெக்ஷனை போய் அந்த கண்ணாடியானது காமிக்கிறதுனால அப்படின்னாரு. அந்த கண்ணாடியானது எப்படி காமிக்கும் அப்படின்னு சொன்னா, சித்தானது நீங்க சூரியனை நினைச்சுக்கீங்க, சூரிய பிரகாசமானது எங்கு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஆத்ம பிரகாசமானது எங்கு இருக்கு. அது என்ன ஆச்சு அப்படின்னாக்க, ஒரு சவத்துல போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பரவி இருக்கு, அந்த சவறு நன்னா தெரியுது. அந்த சவத்துக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில அது பிரதிபிம்பளிச்சதே ஆனால் அதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆனது அந்த சவர்ல போய் உழருது. அந்த சவர்ல உழுந்ததே ஆனால் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சூரிய பிரகாசம் எங்கும் இருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதே மாதிரி எங்கு இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் எங்க இருக்கு, அதெல்லாம் என்ன ஆச்சு, அந்தந்த என்னுடைய மனசுல பூந்ததுனால எனக்கு நான் பிரகாசிக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா பார்த்தா அந்த பிரகாசம் இல்லைன்னா இந்த கண்ணாடியில பிரகாசமே கிடையாது. ஆனா இந்த கண்ணாடிக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி என்னன்னாக்கா, அதை ரிஃப்ளெக்ட் பண்றதாக இருக்கு. இந்த ரிஃப்ளெக்ட் பண்றதுனால அந்த சவுத்துல அது அடிக்கும் போது அந்த ஒரிஜினல் சூரியனை விட இது ரொம்ப பிரகாசம் இருக்க மாதிரி தெரியுது. அதுல இருந்து ஒண்ணு இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டியதுன்னா, அந்த சூரியனே இல்லைன்னாக்க அந்த கண்ணாடியில பிரகாசமே இல்லை. கண்ணாடி தான் இல்லையா, கண்ணாடி தான் அங்க சிதாபாசன். கண்ணாடியினுடைய வேலை என்னன்னா, அதனுடைய பிம்பத்தை ஒரு இடத்துல ஒழிக்கும். அதோட அதனுடைய வேலையானது முடிஞ்சு போச்சு. அதை புரிஞ்சு கொள்ளாம நம்ம என்ன சொல்றோம்னாக்க, அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டோம். அதுகிட்ட இருந்து இத வாங்கி இருட்டா இருக்கக்கூடிய வீட்டுல அந்த பண்ணி விட்டா அந்த வீடு பிரகாசமா இருக்கு பாருங்க. அதனால இந்த வீடு எப்போ பிரகாசமாகுதோ அதுக்கு காரணம்
இந்த ரிஃப்ளெக்டட் லைட் தானே. வீட்டை பொறுத்த வரைக்கும் எது சார் லைட்டு, இதுதான் லைட்டுங்க. அப்படி இல்லையா? அது வந்து பாக்குறதுக்கு கரெக்டா அவரே இல்லைன்னாக்க இவர் இல்ல, இவர் இல்லைன்னாக்க உங்க வீட்டு லைட் இல்ல அப்படின்னாக்க இவர் வந்து இவருடைய வேலை என்ன? அதை வாங்கி திருப்பி விடுறதுதான் இவருடைய வேலை. ஆனா உண்மை என்னன்னாக்க இது பாத்தீங்கன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுதானே முக்கியமான காரியம் பண்ற மாதிரி இருக்கு. அது எங்க முக்கியத்துவம் வந்தது? அங்கேன்னு வந்த ரிஃப்ளெக்ஷனை இது ஏதோ ஒரு பை சம் நேச்சர் இதுக்கு வந்து பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி நம்மளுடைய சைத்தன்யமானது எங்க இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான் என்னுடைய ஹிருதயத்திலேயே இருக்கு. ஆனா என்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த புத்தியானது கண்ணாடியானது ஒரு ஸ்பெஷல் பவர் வச்சுட்டு இருக்கு. அது என்னன்னாக்கா அது தானே பண்ற மாதிரி காமிக்கிறது. அவர் இல்லைன்னா இது இல்ல அப்படின்றது நமக்கு மறைக்கிறது. அந்த மனசே என்ன ஆகுது, மறைக்கிறது. நான் கையை பார்த்தேன்னா கையை தான் பாக்குறீங்களே தவிர லைட் இருக்கிறதுனால தானே கை பாக்குறோம், அந்த லைட்டை பார்க்க தவறிடுறோம். நம்ம கையை பாக்குற மாதிரி இது என்ன பண்ணுது, என்னுடைய மனசுல அந்த சிதாபாசன் வந்த உடனே நான் தான் எல்லாம் செய்யறேன்னு நினைச்சாமே தவிர எல்லாரும் ஆத்மாவை மறந்துட்டோம். ஆத்ம பிரகாசம் இருந்தாதான் இந்த பிரகாசம் ஆகும் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக பவத்துல எப்படி பிரகாசமானது இருக்கோ அதுதான் பர்மனண்டா இருக்கக்கூடிய பிரகாசம். இந்த கண்ணாடியில இருந்து அதுல இருந்து இருக்க போயிட்டு பிரைட்டா வேணா தெரியும்பா, ஆனா அந்த கண்ணாடியே ரிஃப்ளெக்டட் லைட் தான் அது. இந்த ரிஃப்ளெக்ஷனுடைய லைட் ஆனது நமக்கு எப்படி செய்யறதுனாக்க அது என்னமோ கொஞ்சம் ஜாஸ்தி பிரகாசம் இருக்க மாதிரி இருக்கு. அது என்ன பண்றது, இந்த பிரகாசத்துல சூரிய பிரகாசம் மக்கினா மாதிரி இருக்கு, அதை விட இது பிரைட்டா தெரியுது. அந்த கண்ணாடியில இருந்து வந்து அந்த சூரியன்ல அடிக்கிறது அந்த ரிஃப்ளெக்ஷனை. இப்போ சோத்துல வந்து எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிற சூரிய பிரகாசமானது கிரணங்கள்னால சுவர் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது, அதுல கொஞ்சம் பிரைட்டா இது தெரியுது. அதனால என்ன ஆச்சு, நம்ம என்ன பண்றோம், இது ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி சித்தானது எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த சித்தானது என்னுடைய மனசுல பிரதிபலிச்சு என்னுடைய உடம்புல காரியம் பண்ணும் பொழுது நான் என்ன நினைக்கிறேன்னா நான் ரொம்ப பிரைட்டா பண்றேன்னு நினைச்சுட்டு அவரையே மறந்தேன். அவரை விட பிரைட்டுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். அவர் இல்லைன்னா இது ஒருன்ற நாலேஜ் வரல. இதை புரிந்து கொள்றதுக்காக தான் இந்த பிரகரணம், கூட்டஸ்த தீப பிரகரணம். அதுல இன்னொரு பட்சம், ஒரு ஆளை வச்சுட்டு நீங்க சொன்னா சரியா வர, அநேக ஜீவர்கள் இருக்கேங்களா, சரி ஒரு 10 கண்ணாடி வச்சுக்கோ, 10 லைட் அடிச்சா கூட அது என்ன ஆச்சு, 10 இடத்துல பிரைட் பேச்சஸ் வருது. இன்பிட்வீன் இந்த பேச்சஸ் என்ன ஆகுது, அவர் இருக்கார், ஆனா அவரை விட இதுதான் பிரைட்டா தெரியாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுங்க, நீங்க பண்றதுதான் ரைட்டு, நீங்க பண்றதுதான் ரைட்டு, நீங்க பண்றது நானும் அதுதான் ரைட்டு நினைச்சிட்டேனே தவிர எல்லாரும் தப்பு பண்றோம். இருக்கிறது அந்த சூரிய ஒளி ஒண்ணுதான். எல்லாரும் அவாவா கண்ணாடியில பிரதிபலிக்கிறத வச்சுட்டு பிரைட்டா இருக்கிறதுனால நம்மளுடைய கடவுளை பத்தி நினைப்பே இல்லை. அது நான் ஒரு ஆத்மான்ற நினைப்பு இல்லாம போயிட்டு. ஆனால இப்ப இந்த கூட்டஸ்த தீப பிரகரணத்தினுடைய தாற்பயம் என்னன்னா, இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க உங்க கையில 2 ஆத்மா இருக்கு. சிதாபாசன் ஒரு ஒரிஜினல் சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு, ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு, பிம்ப சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு, பிரதிபிம்பித்த சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு, ஆதார சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு, ஆதேய சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், ஆதாரத்தோட தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆனா மோர் ஆஃபன் than not you are identifying only with பிம்பா, பிரதிபிம்ப சைத்தன்யத்தை போய் நானுன்னு நினைக்கிறோம். இந்த விவேகத்தை கொண்டு வரதுக்காக தான் இந்த பிரகரணமானது ஆரம்பிக்கிறது. இப்போ இதை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்றதுக்காக ஞானத்தை வச்சு புரிய வைக்கிறாங்க. இந்த ஞானத்தை பாத்தீங்கன்னா ஒரு குடமானது இருக்கு. அந்த குடமானது எனக்கு எப்படி அறியறது அப்படின்னு பார்த்தா, இந்த குடத்தை அறிவதற்கு முன்னாடி எனக்கு தெரியும் அது எனக்கு தெரியாதுன்னு தெரியும் இல்லையா? அப்படின்னா என்ன, அன்னோன்னஸ் ஆஃப் தி பார்ட் எங்க இருக்கு, என்கிட்ட இருக்கு. இப்ப என்ன ஆச்சு, நான் அந்த குடத்தை பார்த்த உடனே என்னுடைய கண்ணு வழியாக அதை பார்த்தேன். கண்ணு எதெல்லாம் பாக்குறதோ அது எல்லாத்தையும் கண்ணு ரெகக்னைஸ் பண்ணாது இல்லையா? ஏற்கனவே சொன்ன மாதிரி வரும்போது எவ்வளவு விஷயங்கள் பாத்தீங்க, எதுவும் ஞாபகம் இல்லை. எதோட மைண்ட் ஐடென்டிஃபை ஆச்சோ அதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம், மனசு விருத்தியானது அந்த கண்ணோட சேர்ந்து ஒரு பொருளை பார்த்ததே ஆனால் இந்த மனசனுடைய விருத்தியானது இந்த பொருள் மேல போய் சேர்றது. இந்த பொருள் மேல போய் சேரணும்னாக்க அந்த புத்தியானது தானே போகுமா? போகாது. ஏன்னா அதுக்கு பவர் கிடையாது, ஜடமாச்ச. ஜடமான கண்ணு ஜடமான புத்தியும் இத போய் பண்ணி இது எனக்கு தெரியணுமே, ஆனால் அந்த ஜடத்துக்கு பவர் கிடையாது. அதனால அந்த ஜடமான அந்த விருத்தியானது என்ன பண்றது,
ஆத்மாவுடைய பிரதிபிம்பத்தை வாங்கிட்டு போய் ஆத்மாவுடைய பிரதிபிம்பத்தோட சேர்த்து அங்க போய் பண்ணி இது ஒரு குடம் அப்படின்னு எனக்கு அறிவிச்சுட்டு திருப்பி வருது. அப்படிதான் நாலேஜ் ஆனது வருது. ஒரு குடம் இருக்கு, குடத்துக்கிட்ட போய் என்னுடைய மனசானது குடத்து மேல போகணும் அப்படின்னா மனசு போகாத, மனசு ஜடமாச்ச. மனசான போறதுன்னா அர்த்தம் மனசும் சைத்தன்யமும் சேர்ந்து போறது. சேர்ந்து போன உடனே இங்கதான் ஒரு கேட்ச் இருக்கு. அந்த மனசானது குடத்தை மாத்திரம் காமிக்கிறது. ஆனா இந்த குடம் அறியப்பட்டதுன்றது என்கிட்ட வந்துருச்சு. இதுல என்ன ஆச்சுன்னா முதல்ல குடம் அறியாததுன்றது என்னுடைய சாட்சி சைத்தன்யத்துல இருந்தது. குடம் அறியப்பட்டதுன்றதும் சாட்சி சைத்தன்யத்துல இருக்கு. இந்த ஜடமான மனசனுடைய வேலை என்னன்னா அது குடம்னு காமிச்சு கொடுத்தது. இந்த ரிவீலிங் குடம் மொத்தம் தான் அதனுடைய பலன். அதுக்கப்புறம் அன்னோன்னஸுக்கும் காரணம் நான் தான், நோன்னஸுக்கும் காரணம். ஏன்னா அந்த மனசு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த குடம் எப்போதுமே தெரிய போறது என்கிட்ட தானே இருக்கு அந்த நாலேஜ். ஒரு தடவை நான் அறிஞ்சிட்டேனே ஆனால் அது இருக்குன்னாக்கா அந்த மனசு பார்க்கும்போது தான் ஒரு மனசு இல்லைன்னா எனக்கு வரக்கூடாது. உங்களுக்கு குடம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னா என்ன, ஒரு தடவை தான் உங்க மனசு குடத்தை போய் பார்த்துது. அதுக்கப்புறம் இருக்கிற நாலேஜ் உங்ககிட்ட தான் இருக்கு. புது பிரச்சனை இது. அதனால இந்த சிதாபாசன் சொல்லக்கூடியவன் இவர் என்ன சொல்றதுக்கு வர்றாருன்னா, இந்த சிதாபாசன் ஒரு கண்ணாடி மாதிரி அவன் ஒரு தடவை காமிச்சான். நான் என்ன காமிச்ச பிறகு நமக்கு அப்ப நாலேஜ் வந்துருச்சு. ஆனா காமிக்கும் போதே ஞாபகம் வச்சுக்கணும், சிதாபாசன் காமிக்கல, கண்ணாடி தானே அவரு, ஜடமாச்ச. அந்த சைத்தன்யம் தான் காமிச்சது. ஆனா அந்த சைத்தன்யமும் கண்ணாடியும் சேரும் பொழுது ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு லைட் வந்தா மாதிரி இந்த அறிவானது வந்துச்சு. ஆனா இதுக்கு உண்டான கிரெடிட்டை நீங்க சிதாபாசனுக்கு கொடுக்க கூடாது. இது அந்த சாட்சி சைத்தன்யத்துக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா சாட்சி சைத்தன்யத்துக்கு தான் அறியக்கூடிய கெப்பாசிட்டி, அறியாததை அறியக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு. எனக்கு அறியவில்லைன்றதை நான் அறிகிறேன், நான் இதை அறிந்தேன் என்பதையும் நான் அறிகிறேன். கட அஜானமும் என்கிட்ட இருந்தது. கடஜானத்தை இந்த சிதாபாசன் உண்டு பண்றான்ற கடஜான ஞானமும் என்கிட்ட தான் இருக்கு. அதனால அந்த அறிவது அறியாது, நோன்னஸ் அண்ட் அன்னோன்னஸ் ஆஃப் தி பார்ட் ரெண்டுமே பிரம்ம சைத்தன்யத்துக்கு சேர்ந்தது. நடுவுல அந்த சிதாபாசனானவன் இட் ஜஸ்ட் ரிவீல்டு. அதோட அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. நமக்கான அப்படி என்ன தோன்றதுன்னா, ஏன் அதையே ஒத்துக்கலாமே, அதுவே ரிவீல் பண்ணுதுன்னு. அது எப்படி ரிவீல் பண்ண, அதுதான் ஜடமாச்ச. பிரம்ம சைத்தன்யம் கூட்டஸ்து சைத்தன்யம் இல்லாம என்னுடைய மனசு எங்கேயுமோ போகாது. நான் இல்லாம எப்படி மனசு போகும், இப்படி நினைச்சு பாருங்க. நான் இல்லாம எப்படி மனசு போகும்? ரெண்டாவது, உங்க மனசு இப்ப போயிட்டு வந்ததுன்னா உங்களுக்கே தெரியணுமே உங்க மனசு போயிட்டு வந்ததுன்னு. ஐ எம் ஹாப்பின்னு யாரு சொல்றாங்க? சொல்றவன் சைத்தன்யத்துல இந்த ஹாப்பினஸ் பார்த்துட்டு ஐ வாஸ் ஹாப்பி. மனசனுடைய தர்மமானது ஹாப்பினஸ், மனசுடைய தர்மமானது சாட்னஸ். இதை நான் ஐ வாஸ் ஹாப்பின்னு சொல்லும் பொழுது, ஐ ஆம் ஹாப்பின்னு சொல்லும் பொழுதும் மனசனுடைய ஹாப்பினஸை பார்த்து அந்த சாட்சி சைத்தன்யம் தான் ஐ ஆம் ஹாப்பின்னு சொல்றது. ஆனா நம்ம என்ன நினைச்சோம், ஐ ஆம் ஹாப்பின்னு சொல்றது மனசுதான் சொல்றதுன்னு நினைக்கிறோம். இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கணும். மனசுக்கு தனியா ஐ இல்லாத ஒரு வேலையே கிடையாது. அந்த ஐயினுடைய ரிஃப்ளெக்ஷனால அது பண்றது. அதுவோ ஜடமானது. இது யாருக்கு வேலை செய்யறதோ அவனுக்கு தான் இது சேவை பண்ணும். அதனால எனக்கு தான் காட்சி கொடுக்குறது. சாட்சி சைத்தன்யத்துக்குத்தான் அந்த குடமானது அறியப்பட்டது அப்படின்றத காமிச்சு கொடுக்கறதுதான் இப்ப பிரச்சனை இருக்கு. இதை புரிஞ்சுட்டாக்க கட ஏகாகார தீப்தாச்சிட்டு கடவிருத்தின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சிதாபாசனானவன் கடமேவ அவபாசே, அந்த குடத்தை மட்டும்தான் அவர் காமிச்சு கொடுப்பாரு. கடசிய ஞானதா, அந்த கடம் அறிந்தேன்னு சொல்ற அந்த அறிவானது பிரம்ம சைத்தன்யேன அவபாசதே அப்படின்னா, குடத்தினுடைய புத்தியை காமிக்கிறது மட்டும்தான், பிரதிபிம்பிக்கிறது மட்டும்தான் சிதாபாசன். ஆனா அந்த பிரகாசம் மாத்திரம் பண்றதுதான் சிதாபாசன். குடம் அறியப்படுகிறதுன்றது சிதாபாசனுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்க கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்துக்கு தான் நீங்க கொடுக்கணும். அதனால பிரம்ம சைத்தன்யத்தினாலதான் அது பிரகாசிக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அஜ்ஞாதத்வேன ஞாதோயம் கடோ புத்யுதயா புரா பிரம்மனைவ உபரிஷ்டாத் ஞாதத்வேன இத்யசௌபிதா. அஜ்ஞாதத்வேன ஞாதோஹ அயம் கடஹ புத்தி உதயாத் புரா. இந்த புத்தி சிதாபாசனானவர்
உதிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணிட்டு, இந்த கடம்னா என்னன்னு தெரியல அப்படின்றது கடத்தினுடைய அன்னோன்னஸ் என்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் தானே நான் கடத்தை பாக்குறேன், இது என்னதுன்னு பாக்குறேன் இல்லையா. இது என்னதுன்னு எனக்கு தெரியாது, இது என்னதுன்னு தெரியலையே அப்படின்றது என்கிட்ட தானே இருக்கு. இதுக்கப்புறம் இது என்னதுன்றது என்னுடைய கண்ணு போய் பாக்குறது, என்னுடைய மனசு போய் பாக்குறது. மனசு போய் பார்த்தோம்னா இது இன்னது அப்படின்னு அந்த மனசானது ரிவீல் பண்ணிட்டு அது அடுத்த ஜாபுக்கு போயிட்டு. ஆனா எனக்கு இந்த நாலேஜ் ஆனது பர்ஃபெக்டா இருக்கு, இது செல்லு அப்படின்ற நாலேஜ். இதுக்கப்புறம் இன்னொரு செல்ல பார்த்தானா அது செல்லுன்னு நான் வேற நினைக்கிறேன். அப்படின்றதுனால இது ரெண்டு எங்க வந்திருக்கணும், பிரம்ம சைத்தன்யத்துக்கு தான் வந்திருக்கணும். அதை சொல்றாரு இப்போ, புத்தி உதயாத் புறா. இந்த சிதாபாசனானவன் புத்தி விருத்தியானது ஏற்படுவதற்கு முன்னாடியே அஜ்ஞாதத்வேன ஞாதஹா அயங்கரஹா, இந்த குணம் என்னால் அறியப்படவில்லை என்ற அறிவு எனக்கு இருந்து. எனக்கு தெரிஞ்சது தானே, எனக்கு தெரியுமே, எனக்கு பிரெஞ்சு தெரியாதுன்றது எனக்கு தெரியும் இல்லையா. அப்படின்னா என்ன, பிரெஞ்சு அறியப்படாதது என்ற அறிவு எனக்கு இருக்கு. இந்த குடத்தை இந்த குடத்தை நான் அறியவில்லை என்ற அறிவு இருந்தது. எப்போ இருந்தது, இந்த புத்தியானது அது போய் ஞானத்தை உண்டு பண்ணுவதற்கு முன்னாடியே எனக்கு அது அறியவில்லை என்றது இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பிரம்மனாயே உபரித்தார், அந்த பிரம்மத்தினால்தான் அது ஞானத்வேன அறிந்தது என்றது. அதனால அன்னோன்னஸ் நோன்னஸ் ரெண்டுமே எங்க இருக்கு, சாட்சி சைத்தன்யத்துலதான் இருக்கு. அந்த சிதாபாசனானது மைண்ட் ஆனது என்ன பண்ணுது, அது வேலையை செய்யும் பொழுது அந்த விருத்தியானது அது மேல படிக்கும் போது இது குணம்னு காமிச்சிட்டு அது போயிடுது, அதோட வேலை இல்லை. அதனால சிதாபாசம் தான் இந்த வேலையை செய்யறதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நிறைய இந்த நெய்யாயிக்கான்லாம் அவன் என்ன சொல்லிட்டான்னா, இந்த சிதாபாசம் தான் எல்லா வேலையும் செய்யறது அப்படின்னு சொல்றதுனால அவனுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அவனுக்கு அந்த கவலையே இல்லை. சில பேர் என்ன அனுவியவசாயிகமான ஒரு நாலேஜ் இது அப்படின்லாம் இந்த இவன் சொல்றான், உன்னுடைய மைண்ட்ல தான் எல்லாமே இருக்கு, மைண்ட் சென்சியண்டா இருக்கு, அது எல்லா இடத்துலயும் போகும். அதனால ஆத்மாவும் மனசு எல்லாமே பதார்த்தங்கள் தான், ஒரு பதார்த்தங்களுடைய குணத்தினால அது பொறுத்து நாம என்னென்னமோ அவனுக்கு பதில் சொல்லணும்ன்றது இவருடைய பிரச்சனை. இவருக்கு என்ன சொல்றா, இந்த நாலேஜ் முள்ள அறியப்படாதது என்ற நாலேஜோ அறிவது என்ற நாலேஜோ ரெண்டுமே பிரம்மத்துக்கிட்டதான் இருக்கே தவிர, சிதாபாசனானுடைய வேலையினுடைய என்ன, அத போய் அந்த குடத்தை காமிச்சிட்டு ஜஸ்ட் ரிவீல்ஸ் த கடம், அதுக்கப்புறம் அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இது குடம் என்ற அறிவு எனக்கு தான் வருகிறது, நான் குடத்தை அறிந்தேன் என்ற அறிவு எனக்கு தான் வருகிறது. கடஜான ஞானம் எனக்கு வருகிறது, கட அஜான ஞானம் எனக்கு ஏற்கனவே இருந்தது, கடஜான ஞானமும் எனக்கு வந்தது. இது ரெண்டுமே எனக்கு தான் வருமே தவிர என்னுடைய புத்திக்கு இல்ல அப்படின்றத சொல்றாரு. சரி, இப்படி சொல்லும் பொழுது ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னார். இது எப்படி சார் இப்போ அப்படின்னா, மனசு வெறும் கண்ணாடி வீட்டுக்குள்ள இருக்க போக்கடிக்கக்கூடிய சக்தியானது இல்ல இல்லையா. அது என்ன பண்றது, கண்ணாடியினாலதானே வந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணும். சிதாபாசனாலதானே வந்தது. வீட்டுக்குள்ள இருட்டா இருந்தது, இந்த கண்ணாடியோட சூரிய வெளிச்சமானது வீட்டுக்குள்ள போகல. இந்த கண்ணாடியானது அந்த சூரிய பிம்பத்தை வாங்கி அப்படி திருப்பிட்டு அப்ப வீட்டுக்குள்ள வந்தது. அப்ப எது வந்தது, சிதாபாசம் தானே காரணம் வீட்டுக்குள்ள வருது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். வெறும் கண்ணாடி வீட்டுக்குள்ள இருட்டை போக்கடிக்கிற கூடிய சக்தி ஏற்றது தானே. அப்போ சூரிய பிம்பத்தை தங்கிடத்துல வாங்கி கொண்டு அதனுடைய உதயத்தினாலதானே இருட்டை போக்க முடியும் இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ வெறும் கட்டை எதையாவது கொளுத்துமோ, கொளுத்தாது. அது என்ன பண்ணோம், அக்னியோட சேர்ந்து இருந்ததால அது எல்லாத்தையும் கொளுத்தும். ஆகையினால இந்த பிரம்ம சைத்தன்யத்துக்கு நேர அதை அறியக்கூடியதான சக்தியானது இல்ல. ஆகையினால் அது என்ன பண்ணிச்சுன்னாக்க, இந்த சிதாபாசனுடைய உதவிய வாங்கிட்டு இல்லையா, இந்த விருத்தி போனாதானே அதுக்கு தெரியும் அப்படின்றதுனால. இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, வெறும் கொம்பு கொலை போடுறதுக்கான சக்தி இல்ல, அது கூட ஒரு இரும்ப வச்சாண்டாக்க அது கரெக்டா தொலைய போடுற மாதிரி இது என்ன சிதாபாசாந்த திரிவிருத்தி, இந்த சிதாபாசன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த புத்தி விருத்தியானது ஞானம் லோகாந்த குந்தவத்து, நுனியில இருக்கக்கூடிய இரும்பை வைத்துக் கொண்ட ஈட்டி போல இந்த சிதாபாசனை முன்னிட்டு கொண்டு புத்தி விருத்தி தான் ஞானம் என்பது. அந்த ஞானத்தன்மை வரணும்னாக்கா என்ன அர்த்தம், அது பிரம்ம சைத்தன்யம் இருந்தாதான் அதுக்கு ஞானம் வரணும். இல்லைன்னாக்கா அது என்ன ஆச்சு, வெறும் கட்டதான், அது ஜடத்துவம் தான். அது ஜாட்யம் அஜானம்.
அஜ்ஞானம் வந்து ஜடமாக இருக்கு. அந்த ஜடத்துல ஏதாபியாம் வியாப்தா குந்தஹா விதா வித்யதே. ஏதாபியாம் அறிவது அறியாதது, அஜ்ஞான வாப்தம் ஞானேன வாப்தம்ன்ற ரெண்டும் இந்த கும்பத்துல ரெண்டா இருக்கு. இது அறியப்படாததாக இருந்தது, அறியப்பட்டதாக இதே கும்பம் இருந்தது. இது ரெண்டுமே எதை சேர்ந்தது அப்படின்னா ஞானத்தை சேர்ந்தது. இந்த சிதாபாசன் என்ன அப்ப போய் அதை காமிச்சு கொடுக்கறதோட இதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்றது சொல்ற போது இத கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்ப நம்ம சொன்ன விஷயத்தையே அவர் எப்படி பண்றாருன்னா ஸ்லோகத்துல சொல்லும் போது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் பாருங்க. அஜ்ஞாதோ பிரம்மணா பாஷ்யா ஞாத கும்பஸ்ததா நகிம் ஞாதத்வ ஜனனேனைவ சிதாபாச பரீட்சயா. கொஞ்சம் அண்மையம் அப்படி பண்ணி பார்த்தாதான் புரியும். அஜ்ஞாதா கும்பஹா பிரம்மணா பாஷ்யா. சிம்பிள் பாருங்க. இத ஸ்லோகமா பாத்தீங்கன்னா இந்த நாக்க கண்டுபிடிச்சிட்டோம்னா புரியும். அறியப்படாததான விஷயம் கும்பமானது பிரம்மனா பாஷ்யா, பிரம்மத்தினாலதான் பிரகாசிக்கிறது. கரெக்டா? அஜ்ஞாதா பிரம்மனா பாஷ்யா ஞாத கும்பஹா ததான கிம்னு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஞாதகான்ற வார்த்தையை கொஞ்சம் ஒரு நிமிஷம் மறைச்சிங்க. இப்ப பாருங்க, அஜ்ஞாதா கும்பஹா பிரம்மனா பாஷ்யா, அறியப்படாத குடம் பிரம்ம சைத்தத்தினாலதான் கிரகிக்கப்படுகிறது. ரைட்டா? இப்ப பாருங்க, இப்ப மாத்தி அந்த அஜ்ஞாதகாவை விட்டுட்டு இப்ப ஞாதகாவை மாத்திரம் எடுத்துங்க. இப்ப என்ன ஆகுன்னா ஞாதகா கும்பஹா பிரம்மனா பாஷ்யா, அறியாத குடமும் பிரம்மத்தினாலதான் கிரகிக்கிறது, அறியப்பட்ட குடமும் பிரம்மத்தினாலதான் கிரகிக்கிறது. தத்தக்கியம் இல்லையா? ஆனால் என்ன, ஒய் நாட், வாட் இஸ் ராங், கரெக்டா தானே வருது இல்லையா அப்படின்றாரு. இது அறியப்பட்டது ஏற்க ஒண்ணு. அப்ப நடுவுல சிதாபாசனுடைய வேலை என்ன சார்? அப்ப ரெண்டுமே இவர் தானே பண்றாரு. சிதாபாசனுடைய வேலை என்ன, ஞாதத்துவ ஜனனேனைவ, அது இவருக்கு தெரியறதுன்றத காமிச்சு கொடுத்தது. அந்த அறிவை உண்டாக்குகிறதுன்றத ரிவீலிங் தான் அந்த சிதாபாசனுடைய வேலை, ரிவீலிங் தி பாட்டு. பட் அறிவது, பாட்டை அறிவதுன்றது வந்து ரியலைசிங் த பாட்டுன்றது வந்து பிரம்ம சைத்தன்யம் கிட்ட இருக்கு. ரிவீலிங் த பாட்டு மாத்திரம் தான் அது கிட்ட இருக்கு. அதனால ஞாதத்துவ ஜனனேனைவ சிதாபாசா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பரீட்சையா, அவ்வளவுதான். அது க்ஷயமாயிட்டு, அது அர்த்தத்துக்கு போயிடுது. அதனால நீங்க அந்த கிரெடிட்டை வந்து சிதாபாசனுக்கு கொடுக்காதீங்க. நீங்க பண்ற காரியங்களுக்கு எல்லாம் காரணம் பரமாத்மா தான். நீங்க நினைச்சிட்டீங்கன்னாக்கா இது தப்பு தப்பாதான் வரும். அது அப்படின்ற ஒரு பெரிய தத்துவத்தை சொல்றதுக்கு சிதாபாசனை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆனா எல்லாரும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கா, வேதாந்த கிளாஸுக்கு வராதவர்களை தவிர யாருக்குமே தெரியறதே இல்லையே. பிரம்ம சைத்தன்யம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அவர் இல்லைன்னா என் கண்ணு பார்க்காது, அவர் இல்லைன்னா என் மூக்கு நுகராது, அவர் இல்லைன்னா எனக்கு வாசனை வராது, எனக்கு வரலன்னாக்க டேஸ்ட் வராதுன்றது தெரியாது. எல்லாரும் என்ன தெரியுமா பண்றா, தனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு, பாக்குற சக்தி இருக்கு, கேட்கிற சக்தி இருக்கு, எழுதுற சக்தி இருக்கு, இதை பாடுகின்ற சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த சக்திய சிவன் இல்லாம இயங்கவே இயங்காதுன்றதை அவர்கள் தெரிந்து கொள்வதே இல்லை இல்லையா? அதே விஷயம்தான் இங்க. அத ரசமா வேற ஞானம் எப்படி உண்டாகிறதுன்றத வச்சுட்டு இவர் சொல்றாரு. இதனால ஞாதத்துவ ஜனனேனைவ சிதாபாசா பரீட்சையா. சிதாபாசம் என்ன பண்ற, குவைட்லி அதை போய் எடுத்து கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்னோன நோன் ஆக்கிட்டு அது போயிடுச்சு. அண்ணான நோனாக்குற ஒரு காரியம் மொத்தம் தான் இந்த சிதாபாசம் ஆனது பண்றது. நம்ம பண்ற காரியங்கள்லாம் என்ன பண்ற, நமக்கு எந்த காரியம் தெரியலையோ அந்த காரியத்தை அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிதாபாசம் பண்றது, எல்லாத்தையும் பண்றது ஆத்மாதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சிதாபாசா பரீட்சையா அப்படின்னாக்க உடனே அது க்ஷயமாயிருது. அந்த சிதாபாசனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அதனால இந்த அறிதல்ன்றதும் அறியப்பட்டது, அறியவில்லை என்பதும் அறியப்பட்டது என்பதும் பிரம்ம சைத்தன்யத்துக்கு உண்டான ஒரு விஷயம்தான் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்றார். அறியப்படுகிறது என்பதை ஏற்படுத்தி கொடுக்க புத்தியே போதாதா சார்? சிதாபாசன் ஏன் சொல்றீங்க, புத்தின்னு சொல்லுங்களேன். புத்தி அங்க போய் பட்டது அப்படின்னா புத்தி எப்படிப்பா தனியா போகும்? கூடஸ்தன் இல்லாம புத்தி போகாத, அங்க காட்சி இருக்கு, தனியா போகாத. சிதாபாசன் இருந்ததுன்னாக்க எல்லாருக்கும் புத்தி இருந்தது, கண் இருந்தது, எல்லாரையும் பார்த்துட்டே வந்தீங்க, எல்லாமே ஞாபகம் வந்திருக்கணுமே. அப்போ
இல்லையா? இதுக்குள்ள நான் தியேட்டர் போட்ட உடனே எல்லாம் எனக்கு தெரியணுமே இல்லையா? நான் கூர்ந்து மனசை அங்க எடுத்துட்டு போய் பார்த்தாதானே தெரியுது இந்த இடத்துல காலியா இருக்கு இந்த சீட்டு, நான் அங்க போய் உட்காரணும்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசனுடைய சகாயம் தேவைப்படுறது. மனசோ ஜடம், மனசனுடைய சகாயம் தேவைப்படுறது. நம்ம ஏமாந்து போறோம். மனசனுடைய சகாயம் இல்ல, பிரம்ம பிரதிபிம்பித்த மனசனுடைய சகாயம் தேவைப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் ஒரு சின்ன காட்சி. மனசு பண்ணல, மனசுல பிரதிபிம்பித்தான அந்த சைத்தன்யத்தினாலதான் அத சொல்றாரு. ஆபாசஹீனயா புத்யா ஞாதத்வம் நைவ ஜன்யதே தாத்ருக் புத்தே விசேஷோகோ மிருதாதேஸ்யாத் விகாரிணஹ. சூரிய பிரதிபிம்பம் ஏற்படாத அந்த கண்ணாடிக்கு தானாக பிரகாசிக்கவோ பிரகாசப்படுத்தவோ ஏதாவது யோக்கியதை இருக்கா? அந்த கண்ணாடிக்கு இல்ல இல்லையா? அதுவும் மண்ணு கல்லு போன்றது தானே. அதே மாதிரிதான் நம்மளுடைய புத்தியும் வெறும் மாயான ஜடமான பஞ்சபூதங்கள்னால ஆனதுதான் நம்மளுடைய புத்தி. நம்ம ஏற்கனவே தத்துவபோதத்துல படிச்சிருக்கோம் இல்லையா? பஞ்சீகரணத்தினுடைய சாத்விகமான அம்சத்தினால வந்தது தானே நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரமானது. அந்த சூக்ஷ்ம சரீரமானதும் ஜடம்தான். அந்த பூதங்களுடைய சத்வாம்சத்தினால வந்ததுதான். அதனால என்ன ஆச்சு? அதுவும் மண்ணு மாதிரி தான். மண்ணு கல் எப்படியோ ஜடமோ அதே மாதிரி ஜடம் தான். அந்த மனசு போய் பார்த்தது அந்த மனசுக்கே தெரிவிட்டோன்னு நீங்க சொல்ல முடியாது. நான் இல்லாம அந்த மனசு ஜடமானது எப்படி போய் வச்சு இதை ஒரு காரியத்தை பண்ண எனக்கு ரிவீல் பண்ணும், இது குடம்னு. அதனால சிதாபாசனுடைய வேலை என்ன ஆச்சுன்னாக்க, சித்தோட சேர்ந்து ஆபாசமான அந்த புத்தி விருத்தி போய் அந்த விருத்தியை போனதுனால எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய பிரம்ம சைத்தன்யமானது இன்வால்வ் ஆகுது ஒவ்வொரு காரியத்திலையன்றத புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஆபாசஹீனையா புத்தியா, புத்திக்கு சிதாபாசம் இல்லாத புத்தியினால சைத்தன்யத்தினுடைய பிரதிபலிப்பு ஞாதத்துவம் நைவ இஜ்ஜதே. ஞாதத்துவம் நைவ, அவனுக்கு ஏற்படவே அறியப்படும் ஞானம் வரவே வராது. தாத்ருக் புத்தேஹே விசேஷா கஹா, அதுக்கு அந்த புத்திக்கு என்ன விசேஷம்? அது விகாரியான மிருதாதேசியாது. எப்படி விகாரிகள்லாம் மாறுதலோட கூடிய ஜடமானது இருக்கும் அப்படித்தானே ஜடமா இருக்கும். புத்தியும் ஜடம், குடமும் ஜடம். என்ன வெறும் புத்தியினால வியாபிக்கப்பட்ட குடத்துக்கு பிரகாசம் ஏற்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் கிடையவே கிடையாது அப்படின்னா அது கொஞ்சம் கிண்டலா சொல்றாரு அவர. இல்ல சார், அதுக்கு ஏதாவது பெயிண்ட் கீழ்ச்சாக்கும் சாமர்த்தியம் வருமா? ஒரு தடவை ஏதாவது பண்ண நம்மளுடைய கிண்டல் அது ஏதாவது ஒரு பிரைட்டா ஒரு பெயிண்ட் கீட் அடிச்சு என்ன வந்ததுன்னா அந்த சாமர்த்தியம் வருமானா? அந்த சாமர்த்தியம் பொருளுக்கு வரவே வராது. அப்போவும் என்னுடைய மனசு பார்த்தா தானே வரும். அப்போவும் என் மனசு பார்க்கணும்னா அது பின்னாடி சைத்தன்யம் இருந்தா தானே வரும். அதனால இப்படி எல்லாம் நீ ஆர்கியூ பண்ண முடியாது. ஞாதஹா இத்யுச்யதே கும்பஹா மிருதோ லிப்தோ ந குத்ரசித் தீமாத்ர வியாப்த கும்பஸ்ய ஞாதத்வம் நேஷ்யதே ததா. மிருதா லிப்தஹா கும்பஹா ந குத்ரசித் ஞாதஹா இத்யுச்யதே. ஒரு குளத்தை நன்னா நீங்க 2-3 தடவை எக்ஸ்ட்ரா கோட் அடிச்சதுனால அறியப்பட்டதுன்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் ஜடமான புத்தியினால அந்த இந்த அறியப்பட்டதுன்றது சொல்லவே முடியாது. எப்ப சொல்ல முடியும்? என்னுடைய கூடஸ்த சைத்தன்யம் அதுல பிரதிபலிச்சு அந்த பிரதிபலிக்கக்கூடிய சிதாபாசன் அங்க போனாதான் இது வருமே தவிர இந்த ஜடமானதான ஒரு புத்தியானது, ஜடமான ஒரு மனசானது எனக்கு எந்த அறிவையும் கொடுக்காது. மனசு எனக்கு அறிவு கொடுக்கிற மாதிரி இப்ப தோன்றது. நான் படிக்கிறதுனாலதானே சார் எனக்கு அறிவு வருதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பிரதிபலிப்பத்தினாலதான் உங்களுக்கு அறிவு வருதே தவிர அது ஒண்ணும் உண்டு பண்ணலன்றது எல்லாத்துலயும் நீங்க ஆத்மா கைய பாக்குறேன்னாக்க கண்ணு தானே சார் பாக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. லைட் இருக்கிறதுனாலதான் கைய பாக்குறீங்க. அந்த என் கையை எடுத்தாலும் அந்த இடத்துல லைட் இருக்கு, அந்த லைட்டை நீங்க பார்க்க மறந்துடுறீங்க. அதே மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த பிரம்ம சைத்தன்யத்தை பார்க்கணுமே தவிர பிரம்ம சைத்தன்யத்தை விட்டுட்டு எதை பார்த்தாலும் சரியா வராது அப்படின்றத சொல்லி கொடுக்கிறோம். கூட்டஸ்தனுடைய தீபம் அதுதான் இல்லையா? கூடஸ்த தீபம். ஞாதத்வநாம கும்பேதா சிதாபாச பலோதய ஞாதஹா இது உச்சதே கும்பஹா மிருதோ லிப்தோ ந குத்ரசித். குடமானது
மிருதாலிப்தா மண்ணினால இப்ப நிறைய எக்ஸ்ட்ரா கோட்டிங்னால பூசப்பட்டது அப்படின்னதுனால குத்திரச்சித்தே ஞாதகா இது உச்சதே, யாரும் அது அறியப்பட்டது என்று சொல்லுவது கிடையாது. ஏன் தீமாத்திர வியாப்த கும்பஸ்ய இல்லையா, ஜடமான புத்தியினால மட்டும் வியாபிக்கப்பட்ட அந்த கும்பத்துக்கு ஞாதத்துவம் நைஷ்யத்தே ததா, அதுக்கு அறிவானது ஏற்படுகிறது என்ற தன்மை வரவே வராது. நான் இல்லாம என்னுடைய மனசுக்கு அதை அறியக்கூடக்கூடிய தன்மை வரவே வராது அப்படின்னு ஞாதத்துவம் நாம கும்பேதா சிதாபாச பலோதயः நபலம் பிரம்ம சைதன்யம் மானாத் பிராகபி சத்வதः. அதனால ஞாதத்துவம் நாம, ஞாதத்துவம் அப்படின்னாக்கா அறியப்பட்ட தன்மை அப்படின்றது எப்ப வரும் கும்பத்துக்கு அப்படின்னா சிதாபாச பலோதயா, இந்த விருத்தியானது அதுல போய் வியாபிச்சு அது அவர் திருப்பி இதுதான் குடம்னு எனக்கு சொன்ன உடனே அது போன பிறகு எனக்கு அந்த பல வியாப்தியும் ஏற்பட்டு விருத்தி வியாப்தியும் ஏற்பட்டு பல வியாப்தியும் ஏற்பட்ட பிறகுதான் அந்த சிதாபாசம் தான் அந்த பலனை ஏற்படுத்துகிற தன்மையானது இருக்கு. ஆனா அது யாருக்கு ஏற்படுத்திட்டு போச்சு, அதுக்கு அந்த தன்மை அறிவை கொடுக்கக்கூடிய தன்மை இல்ல, அது வெறும காமிச்சு கொடுத்துட்டு போச்சு. அது அறியப்பட்டதுன்றது பிரம்ம சைத்தன்யமானது எனக்கு தான் வந்தது. அதனால தனிப்பட்ட புத்திக்கு அறியப்படும் தன்மையை உண்டு பண்ற சாமர்த்தியம் இல்லாததுனால அதை புரிஞ்சுக்கணும். அந்த சிதாபாசனுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லாததுனால குடத்துல சிதாபாசன் ரூபமான பலன் ஏற்படுவதுதான் அறியப்பட்ட தன்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டோம்னா இங்க விருத்தி ஏற்படுகிறதுக்கு முன்னாடியே சைத்தன்யமானது அங்கதானே இருந்தது, அதுதானே இது போறதுக்கு காரணமா. அதுக்கு முன்னாடியே இந்த பலமானது அதுக்கு வந்துருச்சு அப்படின்னு இது புரியறதுக்கு முன்னாடி அது வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இப்ப நம்ம டெல்லிக்கு போன விஷயத்த நம்ம இப்போ ஒரு ஊருக்கு போனான்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு ஊருக்கு போனோம்னா இப்ப நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த ஊரை பத்தி பேசணும்னு வச்சுங்க. ஸ்ரீசைலத்துல அந்த பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்குன்னா, இப்ப நான் ஸ்ரீசைலத்துல பார்த்தா இந்த பஞ்சதாரா பாலதாரான்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த பஞ்சதாரா பாலதாரா பார்த்த இடம் எல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. எப்படி ஞாபகம் வருது அப்படின்னா, எல்லாரும் இப்ப நினைச்சோம் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு வந்தது, நீங்களும் போயிட்டு நினைச்சீங்க, அவரும் போயிட்டு நினைச்சாங்க. நீ என்ன நினைச்சீங்க, உங்களுடைய தாக்குனாலதான் வந்ததுன்னு நினைச்சிருந்தீங்க, அவர் என்ன நினைச்சீங்க, அவருடைய தாக்குனால தான் நான் என்ன நினைச்சீங்க. ஆனா எல்லாம் ஒரே பிரம்ம சைத்தன்யம் தான் நம்ம பேசிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி போய்கிட்டு உங்க சிதாபாசன் மூலமா உங்களுக்கு அறிவிச்சது, அவருடைய சிதாபாசன் மூலமா அறிவிச்சது. சிதாபாசன் தான் ஜடமாச்சு, எப்படி தெரியும் இல்லையா? ஆனா நமக்கு இப்ப எப்படி தெரியுது அப்படின்னாக்க, அந்த சூரிய பிரகாசத்தினாலதான் நம்ம 3 பேரும் வேலை செய்யறதுன்றது நமக்கு ஒத்துக்க கஷ்டமா இருக்கு. ஒத்துட்டு உங்களுடைய சைத்தன்யம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நீங்க, இவருடைய சைத்தன்யம் அவர் காரணம், என்னுடைய சைத்தன்யம் காரணம், நம்ம 4-5 பேருக்கு ஒரே தாட்டி தானே வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புத்தி தான் ஜடமாச்ச எல்லாருக்குமே. அவளுடைய சைத்தன்யம் என்ன நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா, உங்க சைத்தன்யத்தை ஒண்ணு சின்ன சைத்தன்யம் நினைச்சிருக்கீங்க. அது இல்லன்னு சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கிறது ஒரு சைத்தன்யம். அதுல உங்க சைத்தன்யம், என் சைத்தன்யம், அவர் சைத்தன்யம், இவர் சைத்தன்யம் ஏதாவது இருக்கான்னு அந்த சைத்தன்யம் உங்களுடைய மனசு போறதுக்கு முன்னாடியே அங்க போய் அந்த பஞ்சதாரா பாலதாரா காமிச்சிட்டு திருப்பி உங்களுக்கே அது ரிப்போர்ட் பண்ணிட்டு, நீங்க இல்லாம அது எப்படி போகும்? அது மனசானது ஜடமாச்ச. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, உங்க புத்தியில அந்த ஸ்ரீசைலத்துல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பிளேஸ் ஞாபகம் வந்ததுன்னா, உங்க மைண்ட் போய் அதை யோசிக்கிற நேரத்துல அந்த சித்தத்துல இருந்து அது போய் அந்த ஜடமான சித்தத்துல இருந்து அது போயிட்டு அந்த இடத்த இப்ப வந்ததுக்கு காரணம், அதுக்கு முன்னாடியே ஆத்மா அங்க போய் மனசோ ஜெவியா, அதனாலதான் மனசை விட அது ரொம்ப ஜெவியம் கிடுகிடுன்னு போயிட்டு அது திருப்பி உங்களுக்கு அது பிரகாசப்படுத்திடுது. ஆமா ஆமான்னு கரெக்டா இப்ப நம்ம 4 பேரை என்ன பண்றோம், ஒரே விஷயத்தையே யோசிக்கிறோம். ஆனா எப்படி இருக்கு பிரம்மமானது ஏற்படுகிறதுன்னா, நீங்க நினைக்கிறதுக்கு காரணம் நீங்க, இவர் நினைக்கிறதுக்கு காரணம் இவங்க, அவர் நினைக்கிறதுக்கு காரணம் அவரு, நான் நினைக்கிறதுக்கு காரணம் நானும் நினைக்கிறோம். இல்லவே இல்லை, ஒரே பிரம்ம சைத்தன்யம் தான். இந்த ஒரு சிதாபாசனுடைய அந்தந்த கண்ணாடி மூலமா, உங்க கண்ணாடி மூலமா உங்களுக்கு பிரதிபலிச்சது, அந்த கண்ணாடி மூலமா அவருக்கு பிரதிபலிச்சு, என் கண்ணாடி மூலமா எனக்கு பிரதிபலிச்சது. ஆனா உண்மை என்னன்னாக்க ஒரே விஷயம் தான், ஒரே பிரம்ம சைத்தன்யம் தான் அறிவுக்கு காரணம்ன்றது. இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கணும். அவளுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய அறிவுன்னு புரிஞ்சுக்க கூடாது.
இந்த அறியாமை அறிவு ரெண்டுமே பிரம்ம சைத்தன்யத்துக்கு சேர்ந்தது தானே தவிர சிதாபாசனுக்கு சேர்ந்தது இல்ல. அதுதான் இது ஏதாவது இங்க அவர் சொல்ற விஷயம். அதனால இவர் பராக் அர்த்தம் பிரமேயேஷு. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, சார் சுரேஸ்வராச்சாரியார் பிருகதாரண்யக விருத்திகத்துல ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காராம். அந்த ஸ்லோகத்துல எப்படி இருக்குன்னாக்க பிரதிபிம்ப சைத்தன்யமும் சைத்தன்ய வேலையை செய்யறது அப்படின்னு எழுதிட்டாராம் அவரு. அது எப்படி அவர் அப்படி பிரதிபிம்ப சைத்தன்யமே சைத்தன்ய வேலையை செய்யறது அப்படின்னு சுரேஸ்வரர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா சிதாபாசன் தானே அந்த அறியப்படக்கூடிய காரியத்தையும் செய்யறான். சித்துன்னு நீங்க சொல்றேன்னு யாருக்காவது சந்தேகம் வந்தது ஆனால் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம எல்லாம் அதெல்லாம் படிச்சிருக்கோம், அப்படியே படிச்சாலும் பிருகதாரண்ய உபனிஷத் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்படியே படிச்சாலும் அதுக்கு வார்த்திகம் காணுது ரொம்ப கஷ்டம். அந்த வார்த்திகத்துல 12,000 ஸ்லோகம் எழுதியிருக்காரு. அந்த ஸ்லோகத்துல எங்கேயோ அவர் சொன்னதையே கண்டுபிடிக்க முடியல நமக்கு. அவருடைய டவுட் பாருங்க, இந்த ஸ்லோகத்தை இப்படி நினைச்சு உங்களுக்கு இந்த சந்தேகம் வருமே ஆனால் அந்த ஸ்லோகத்திலையும் அவர் அப்படி சொல்லலன்றத சொல்றதுக்காக முதல்லயே சொன்னா நம்ம ஒத்துக்கு போறோம். அவர் மொத்தம் அப்படியா சொல்ல போறார், இதுதான் தாத்பரியம்னா அதுக்காக வேண்டிய ஒரு ஸ்லோகம். இவர் வித்யாரண்யர் என்ன நினைச்சிருக்காருன்னா, நீங்க பிருகதாரண்யத்துல வார்த்திகத்துல ஒரு ஸ்லோகத்தை அவர் சொன்னதை பார்த்தா சிதாபாசனுக்கே அந்த பவர் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரே நீங்க கேட்டுருவீங்களா? அங்கேயும் அவர் அப்படி சொல்லல. இப்ப ஒரு போட்டோவை பார்த்து நீங்க நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டேன்னாக்க, நீங்க அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா அறிவில் உங்களுக்கு நான் தான் எங்க இருக்கேன், நீங்க தானே இருக்கேன்னு கேட்பேன் நானு. அந்த கான்டெக்ட புரிஞ்சுட்டு நீங்க என்ன சொன்னீங்க, நான் எங்க இருக்கேன்னு இதோ இங்க இருக்கீங்க சார் அப்படின்றான். இது எப்படி? அதே மாதிரிதான் அவரும் அங்க சொல்லியிருக்காரு, அந்த திருஷ்டாந்தத்தை சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் அங்க சொல்லியிருக்காருதான் அவரும். ஒண்ணும் இதுக்கு அது நான் எங்கன்னு நீங்க கேட்டதுக்கு அந்த பதில் சொன்னார். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டேன், போட்டோல இருக்கேன்னு சொன்னா நீங்க நான் எங்க இருக்கேன்னு தெரியாததுனால நீங்க சொன்னீங்கன்ற அர்த்தம் இல்ல. உங்களுடைய அந்த எக்ஸாம்பிளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நானுன்னு சொன்னதுனால நான் இந்த நான் புரிஞ்ச கூடாது சிதாபாசன் சொல்றதுக்காக அதுக்கு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காரு. நமக்கு இந்த சந்தேகமே இல்ல. அவருக்கு சுரேஸ்வராச்சாரியார் எப்படி சொன்னாலும் நமக்கு அவருக்கும் புரியாமையா பேச போறாரு. இந்த கான்டெக்ட்ல தான் சொல்லியிருப்பாரு இல்லையா? நான் போட்டோவை காமிச்சு நான் எங்க இருக்கேன்னு கேட்டுதான் நீங்க இங்க இருக்கும்போது நான் எங்க இருக்கேன் அங்க இருக்கான்னு அவர் சொன்னாரே சார்னு சொல்றது நியாயமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கேள்விக்கு அங்க இருக்கீங்கன்னு நீங்க சொன்னதை காமிச்சு நான் இங்க இருக்கும்போது அவர் பாருங்க சார் அங்க இருக்குன்னு சொல்றாரு சார் உங்களுக்கு சொன்னா யார் இப்ப சொல்றவன் மேல தப்பா கேட்கறவன் மேல தப்பா? இல்ல, இந்த கான்டெக்ட் நல்லா இருக்கு, அவங்களுக்கு புரிஞ்சு பாருங்கல்ல. ஏன்னா அவன் விஷயம் தெரியாதவனுக்கு தான் அது தப்பா இருக்கும். குறை கண்டுபிடிக்கணும்னாக்கா நீங்க கண்டுபிடிக்கலாம். என்ன சார் இவர் இங்க இருக்காரு, அவர் அங்க எங்க இருக்காருன்னா இதோ 3ஆவதா இருக்கீங்களேன்னு எப்படி சார் சொல்றாரு அவருக்கு ஒண்ணுமே தெரியல சார்னு சொல்றீங்களான்னு. அத மாதிரி அவர் சிதாபாசனுக்கு அந்த பவரானது பிரம்ம சைத்தன்யத்தினால வருதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார் அவரு. பராக் அர்த்த பிரமேயேஷு யா பலத்வேன சம்மதா சம்பித் சைவேகமயார்த்தஹ வேதாந்தோக்தி பிரமாணதஹ. சித்து சிதாபாசன் இல்லையா, ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது பிம்பம், அது பிரதிபிம்பம், அதுலயும் கன்ஃபியூஷன் இல்ல. இது சத்தியம், அது அசத்தியம் இல்லையா, அது மித்யா. இது நித்தியமா இருக்கு, அது அனித்தியமா இருக்கு இல்ல. இப்படி இருக்கும்போது பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சில சமயத்துல இந்த வேதாந்த பிரமாணமும் நம்மள கன்ஃபியூஷன் வரும். நமக்கு இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சானா இல்லன்னா பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க, தத்திர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் நேமா விசிதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் சத்யபாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சாதாரணமா அர்த்தம் பண்ணா ஒரு பிரச்சனையுமே கிடையாது இல்லையா. அங்கு சூரியன் பிரகாசிப்பதில்லை, தத்திர சூரியோபாதி சந்திர தாரகம், சந்திரனோ நட்சத்திரமோ ஒளிப்பதில்லை. அத ஒளிப்பதில்லை அந்த ஒளிக்கு முன்னாடி இல்லையா. தத்திர சூரியோபாதி சந்திர தாரகம் இமா வித்யுத். இந்த வித்யுத் என்ன பண்ணும், குதோயம் அக்னிகி, இந்த அக்னி எல்லாம் ஒரு பொருளா அவர் ஒளிச்சாரையானா, அந்த பரமாத்மா ஒளிச்சாரையானா சத்யபாசா சர்வமிதம் விபாதி, இது எல்லாம் ஒழிக்கும். அதனால பகவான் தான் வசத்தின்னு சொல்றதுக்காக சத்யபாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு சொல்றான். சமேவ பாந்தம் அனுபாதி சிந்தம், அவர் ஒளிச்சாரையானால் இவையெல்லாமும் ஒழிக்கிறது. ஆனா தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு சொல்லியிருக்கு.
அங்க கிளியரா சொல்லியிருக்கா சத்ய பாசான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அவர் தானே இல்லுமின் பண்றாரு இல்ல. இல்லுமினேஷன் சிதாபாசன் இங்க பண்ற மாதிரி அங்க பரமாத்மாவே பண்றதுனால சிதாபாசன் இல்லாமையே பண்ணலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. சத்யபாசா சர்வவிதம் அவர் தானே இல்லுமின் பண்றாரு. பரமாத்மா இல்லுமினிங்கிறாரு. அகர்த்தாவான பிரம்மா இல்லுமினேஷன் ஒரு காரியத்தை பண்றாருன்னா சிதாபாசனை தானே மீன் பண்ணிருக்கணும். அவர்தான் அகர்த்தாவாச்ச. இப்படி எல்லாம் சந்தேகம் பட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா பதில் வராது. அந்த இடத்துல பாருங்க இன்னொரு பிரச்சனை வருது நமக்கு. ஒலிக்கிற பத்தி பேசும் பொழுது நான் தத்திர சூரியோபாதி நான் சந்திர தாரகம் அப்படின்னு சொன்னா நம்ம காத்தால சூரியன் வந்த பிறகு சந்திரன் ஒலிக்கிட்டு இருக்கா இல்லையா நம்ம கண்ணுக்கு தெரியல. சூரியன் வந்ததுனால ஒரே ஒரு பிரைட்டா இருக்கு சந்திரன். எல்லா நட்சத்திரமும் காணாம போயிடுச்சு. காணாமையா போச்சு. அந்த நட்சத்திரங்கள்லாம் எங்க இருக்கு? எல்லாம் அங்கேதான் இருக்கு. இந்த பவர் வந்ததுல இந்த பவர் எல்லாம் இல்லாம போயிடுது. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒண்ணு பவர்ஃபுல்னு சொல்லலாமே அப்படின்னு அங்க பூர்வபட்சம் பண்ணலாம். ஏதோ ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லாம நீங்க எதுக்கு உடனே கடவுள் கிட்ட எடுத்துன்னு போயிட்டீங்க? இப்படியே நினைக்கலாமா? என்ன தத்திர சூரியோபாதி அங்கு சூரியன் ஒளிப்பதில்லை, அங்கு சந்திரன் தாரகைகள்லாம் ஒளிப்பதில்லைன்னா இந்த சூரியனையும் சந்திரனையும் காட்டிலும் பெரிதான ஒரு ஒளி இருக்கு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு உடனே அடுத்த ஸ்டெப் போயிருங்க. கடவுள்னு ஏன் சொல்லணும்? சொல்லுங்களா. ஏதோ உங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு ஒளியான வஸ்து ஒண்ணு இருக்கு அவ்வளவு ஒத்துக்கலாமே. அதை விட்டுட்டு நீங்க டக்குன்னு உங்களுக்கு சௌகரியமா ஆஸ்திகர்களை காப்பாற்றணும்ன்றதுக்காக கடவுள் தான் சார் அப்படின்னு சொல்றது நியாயமே இல்லையான்னு பூர்வபட்சம் பண்றாங்க. அவருக்குதான் ஒலிக்கிறதெல்லாம் கிடையாது. இல்லுமினேஷன்லாம் கிடையாது. அதனால நீங்க ஒலி இல்லாத அந்த பகவானுக்கு ஒலிக்கக்கூடிய சக்தி இல்லாத பகவானுக்கு அகர்த்தாவான பகவானுக்கு கர்த்தத்துவம் கொண்டு வரதுக்கு பதிலா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது உமக்கும் தெரியல எனக்கும் தெரியல அதனாலதான் எல்லாம் ஒலிக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிருக்கல அப்படின்னு கேட்டா இல்லப்பா அவசரப்பட்டு நீ பேசாத. அடுத்த லைனை பாரு. முதல் லைனோட நின்றுட்டு பேசிட்டாக்க நத்திர சூரியோபாதி சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோய் மன்யா தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் வரைக்கும் கிடையாது. சத்ய பாசா அவருடைய ஒளியினால சர்வமிதம் விபாதிகின்றத சர்வம் சப்தத்தை போய் நீ போட முடியுமா? அந்த நீங்க நினைக்கக்கூடிய அந்த ஒளி வஸ்து இதை விட பெரிய ஒரு ஒளி வஸ்துன்னு வச்சிருந்தீங்கன்னா அது உலகத்துல எல்லாவற்றையும் ஒழிக்கிறதாக கூடியதான ஒரு சக்தி இருக்குமா உலகத்துல? இல்லையா இல்லையா? அதுதான் நான் கடவுள்னு சொன்னேன் இல்லையா? நீ ஒத்துந்தானே ஆகணும் கடவுள்னு சொன்ன. அதனால இந்த இடத்துல என்ன சொன்ன இல்லுமினேஷன் அப்படின்றத வச்சுதானே பேசியிருக்கு அப்படின்னு சொன்னான்னாக்க இந்த இடத்துல என்ன அர்த்தத்துல அங்க பேசியிருக்குன்னா இல்லுமின்ஸ்னா தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பிசிக்கல் ஒளி இல்லுமினேஷனை வச்சு அது சொல்லவே இல்லை. அறிவொளியினால சொல்லியிருக்கு. அவர் இந்த பெரிய ஒளியா இருந்துட்டு பரமாத்மா பெரிய பிரைட்டா இருந்து சூரியனுடைய ஒளியையும் இந்த சந்திரனுடைய ஒளியையும் கம்மி பண்றாருன்ற அர்த்தத்துல புரிஞ்சிக்க முடியாது. அதை என்ன பண்ணீங்கன்னா இந்த ஒளிகின்ற விஷயங்கள்லாம் ஒன்னும் விஷயம் இல்லப்பா. இதெல்லாம் ஒழிக்கிறதுன்னா இந்த என்னுடைய கண் இருந்தாதானே சூரியன் ஒழிக்க போறது, என்னுடைய கண் இருந்தாதானே சந்திரன் ஒழிக்க போறான், என்னுடைய கண் இருந்தாதானே அக்னி ஒழிக்க போறதுதான். நான் ஒழிக்கணுமே ஆனால் எங்கிட்ட இருக்கக்கூடிய பிரம்ம சைத்தன்யம் இருக்கணும். அந்த பிரம்ம சைத்தன்யம் இருந்ததே ஆனால் தான் என்னுடைய மனசு சிதாபாசனானது அங்க போகும். சிதாபாசன் போச்சுதான் அந்த சூரியனானவன் எனக்கு நாலேஜ கொடுக்கும். அப்படின்ற அர்த்தத்துலதான் அங்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா வேதத்துல படிக்கும் போது அது ஒழிக்கிறதுன்னு சொன்னாக்க அதை நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கணுமே தவிர சுரேஸ்வராச்சாரியார் சொல்லிவிட்டாரு அப்படின்ற மாதிரி வேதம் கூட தான் இப்படி சொல்லியிருக்கு. ஆனா அது சொல்லியிருக்குன்றதுதான் நம்ம ஒத்துக்க முடியுமா? அந்த இல்லுமினேஷன் தான், அந்த பிசிக்கல் இல்லுமினேஷன் தான் இங்க இருக்கு. நம்ம ஒத்துக்கிறோமா? இங்க நம்ம என்ன ஒத்துக்கிறோம்னாக்கா அத மாதிரி என்னுடைய அறிவொளியானது வரணும்ன்றதுக்காக தான் அந்த மந்திரத்தை சொல்றோம் இல்லையா? அதை என்ன பண்ணா பிகரேட்டிவா கற்பூர ஏற்றும் போது சொல்றோம். ஏன்னா இந்த ஒளி வரும்பொழுது நமக்கு பகவானுடைய ஒளி நம்ம கிட்ட இருக்கக்கூடியது ஞாபகம் வரணும். அவர் ஒன்னும் பிரைட்டா எரிஞ்சுக்கிட்டே எல்லாம் இல்ல, அவர் அறிவாதான் இருக்கார். அந்த ஒளியை தான் சொல்றோம். அந்த கண்ணுல பார்க்கக்கூடிய ஒளி இருக்க அதுவும் ஒளிதான். அப்படின்னா என்னத்துல அது அறிவொளி. அந்த அறிவொளியை தான் சொல்றோம் அப்படின்ற அர்த்தத்துல அங்க சொல்லியிருக்காரு அவரு சுரேஸ்வராச்சாரியார். அந்த அர்த்தத்துலதான் அவர் பிரதிபிம்பத்தை சைத்தன்யம்னு சொன்னாரே தவிர நம்ம சைத்தன்யம் போல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சைத்தன்யம் போல்றதுதான் அதனுடைய தாத்பரியம்னு ஒரு சமாதானம் சொல்றாரு. பராக் அர்த்தம் பிரமேயேஷு
யா பலத்வேன சம்மதா சம்பித் சாயேவ மேயோர்த்தஹ வேதாந்தோக்தி பிரமாணதஹ பராக் அர்த்த பிரமேயேஷு. வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் அறியப்படும் பொழுது, பராக் அப்படின்னா வெளியில, மதம் அப்படின்னாக்க பொருள்கள், அந்த பொருத்தவர்கள்லாம் பிரமேயம் அப்படின்னாக்க பிரமாதா அறிபவன், பிரமேயம் அறியப்படும் பொருள் இல்லையா. பிரமாணம் என்னுடைய கண்ணு இல்ல என்னுடைய மனசு, என்னுடைய பிரமாணத்தின் மூலமாக இந்த பிரமேயமான குடத்தை இந்த பிரமாதாவான நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த பிரமேயம் என்ன? குடம். குடமானது எங்க இருக்கு? என்னுடைய கண்ணு வெளியில இருக்கிறது தானே போகும். பராஞ்சிகாணி விதர்ண சுயம்பூஹு தஸ்மாத் பரான் பட்சத்து. என்னுடைய கண்ணு உள்ளெல்லாம் பார்க்கறதுக்கு சக்தியே கிடையாது. அது மட்டும் இல்ல, என் கண்ணுக்கு கேட்கற சக்தியும் கிடையாது, என்னுடைய கண்ணுக்கு நுகர்ற சக்தியும் கிடையாது. அது மாத்திரம் தான் அது பண்ணும் இல்லையா. அதனால இந்த பராகா இருக்கக்கூடிய அர்த்தத்தை இந்த பிரமாணமானது போய் அறியறதுன்னா இதுதான் இந்த பிரமேயம். இந்த பராகர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரமேயத்துல என்ன, யா பலத்வேன சம்மதா, எது நீங்க அறிகிறதுன்னு நினைக்கிறீங்க? பிரமாதா யாரு? பிரம்ம சைத்தன்யம் தான். பிரம்ம சைத்தன்யம் இல்லாமல் அந்த மனசானது வேலை செய்யாது. மனசானது தான் வெளியில இருக்கக்கூடிய பொருளான குளத்து மேல போறது. அந்த குளத்து மேல போய் அதை நான் சொன்ன உடனே என் கண்வழியாக அந்த மனசானது போய் இதை அப்படியே கவர் பண்றான். இதெல்லாம் நமக்கு தெரியாத, சாஸ்திரம் சொல்றதை நம்ப வேண்டியதுதான். இது போய் அதை போய் கவர் பண்றான். அந்த கவர் பண்ண உடனே இது திருப்பி என்னுடைய பிரதிபிம்பம் தான் அப்படி போய் கவர் பண்ணிட்டு, அந்த பிரதிபிம்பம் அந்த சிதாபாசன் கவர் பண்ணும் பொழுது என்னுடைய பிரம்ம சைத்தன்யமும் அதோட சேர்ந்து அதுல போய் கவர் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் அது வெளியில வரும்போது எனக்கு காமிச்சு கொடுத்துட்டு அது போயிடுது. எனக்கு இந்த குணம் அறியறதுன்னு வந்து நான் தான் பிரமாத்தான். இப்படி அறிந்து கொண்டால்தான் இதான நியாயம். இப்படி அறிஞ்சா என்ன பெனிஃபிட்னா, பராக் அர்த்த பிரமேயேஷு யா பலத்வேன சம்மதா. இதை நீங்க ஒத்துட்டீங்கன்னா இது என்னுடைய சைத்தன்யம் தான் அறியறது. என்னுடைய சிதாபாசனுக்கு தான், அந்த அறியக்கூடிய மனசுக்கு தான் ஜடமாச்சு அந்த கெப்பாசிட்டி இல்ல. சோ இது அறிவது எனக்கு தான் ஏற்படுகிறதுன்றத ஒத்துண்டாகணும். அப்படிதான், அப்படி ஒத்துண்டாதான் சம்பித் சாயேவ. நீங்க வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கும் பொழுதும் வேதாந்தோக்தி பிரமாணதா இப்படி சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன, இதை என்னுடைய சிரவணத்தினால நான் கேட்கிறேன் இல்லையா. சிரவணத்தினால கேட்டு அதை புத்தியில புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த புத்தியின் மூலமாக நான் புரிந்து கொண்டாலும் அந்த புத்தியில் இருக்கக்கூடிய சைத்தன்யத்தின் மூலமாகத்தான் நான் புத்தியை புரிந்து கொள்கிறேன் அப்படின்ற அர்த்தத்துல அதை புரிந்து கொண்டாதான் வேதாந்தமே பிரமாணமாக ஆகும். அப்படின்ற அர்த்தத்துல பராகர்த்த பிரமேயேஷு யா பலத்வேன சம்மதா, எப்படி பலவியாப்தி அங்க ஒத்துக்கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி பிரம்மத்தை அறியறதுக்கு இதுல என்ன ஒரு பிரச்சனை வந்துட்டுனாக்க, நம்ம குடம் வந்து ஒரு லைட் இருக்கு, அந்த லைட் மேல ஒரு கூடை மூடி இருக்கு, அந்த கூடைக்கு மேல ஒரு கம்பளி மூடி இருக்கு. அதனால லைட் ஆனது தெரியல. கம்பளியை எடுத்தான். கம்பளியை எடுத்த உடனே என்னாச்சு, கூடையில ஏதோ கொஞ்சம் லைட் இருக்குன்னு இருக்கு. கூடையும் எடுத்த உடனே அந்த லைட் ஆனது தெரிஞ்சது இல்லையா. இப்ப என்னுடைய விற்த்தியானது அங்க போகும்பொழுது இந்த பிளாங்கெட் ஆனது மறைச்சது என்னுடைய விற்த்தியை. அந்த பிளாங்கெட்டை எடுத்த உடனே கூடையானது சரியா தெரியாம ஒழிச்சது. அந்த கூடையை தெரிஞ்ச உடனே அது ஒழிச்சது இல்லையா. அது ஒழிச்சதுன்றது வந்து இப்ப பாருங்க, இதே ஒரு குடத்தை வச்சுக்கோங்க, இது லைட்டு இல்லையா. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்தை ஒரு பிளாங்கெட் ஒரு கூடை மறைச்சிருக்கு, அதுக்கு மேல ஒரு பிளாங்கெட் மறைச்சிருக்கு. இப்ப அது என்னதுன்னு எனக்கு தெரியல, அறியப்படவில்லை. அது என்னது அறியணும்ன்ற ஆசை இருக்கு. என்னுடைய கண்ணானதை பார்த்த உடனே பிளாங்கெட் எடுத்தேன். பிளாங்கெட் எடுத்தா அந்த 2 கட்டான தெரிஞ்சதை தவிர அது என்னதுன்னு உள்ள தெரியல. அதையும் எடுத்த உடனே இது குடம்னு தெரியுது. இது குடம்னு தெரியும் பொழுது என்னுடைய சிதாபாசன் அங்க போச்சு இல்லையா. அந்த சிதாபாசன் என்னுடைய சைத்தன்யத்தோட போய் அங்க போய் அந்த விற்த்தியை பண்ணிட்டு இது குடம்னு காமிச்சிட்டு அது போயிட்டு காமிச்சோடனே எனக்கு இது குடம் அப்படின்ற ஒரு அறிவானது வந்துருச்சு. இதே மாதிரி இந்த இடத்துல போனோம்னா லைட்டுக்கு எடுத்துன்னு போனீங்கன்னாக்க, இந்த லைட்டை பாக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு லைட்டு தேவைப்படுமா? சிதாபாசனுக்கு என்ன, இதுக்கு அந்த விற்பி இருந்தது, விற்பிக்கு பிரதிபிம்பித சைத்தன்யம் வேணும்.
என்னுடைய பிரகாசம்னுடைய வேணும். இது ரெண்டுத்தையும் போட்டு இது காமிச்சு கொடுக்குது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லைட்ல பாக்கிறதுக்கு, இந்த லைட்டை பாக்கிறதுக்கு என்கிட்ட இன்னொரு லைட் வேண்டாம் இல்லையா? அதே மாதிரி அந்த லைட் இன்னொரு லைட் இல்லாமயே தெரிகிற மாதிரி இல்லையா? அப்படி இது எக்ஸாம்பிள் வரைக்கும் தான் இப்படி புரிஞ்சுக்கணும். பாக்கி பொருள்கள் எல்லாம், வெளிப்பொருள்களை எல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய மனசனுடைய சகாயம் எல்லாம் வேணும். ஆனா வேதாந்த பிரதிபலித்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அறிவதற்கு என்னுடைய உள்ள இருக்கக்கூடிய அறிவு இருந்தா போதும், வெளியில இருக்கக்கூடிய அர்த்தத்தினுடைய அபேட்சை இல்லைன்னு சொல்றதுக்கு அப்பதான் முடியும். அதனால எல்லா காரியமும் அறியப்பட்டது அறியாதது ரெண்டும் இங்க இருக்குன்றத வச்சுட்டாதான் வேதாந்த சாஸ்திரமானது பிரமாணமாக ஆகும் அப்படின்னு இவ்வளவு விஷயத்த மனசுல வச்சுட்டு சம்பித் சாயேவ நேயா அத்தகா வேதாந்தோக்தி பிரமாணா, இப்படி வேதாந்த ரூபமான பிரமாணத்தினால இது தெரிய கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு. அதனால என்ன சொல்ல வந்தார்னா, சுரேஸ்வராச்சாரியார் இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவர் அந்த சந்தர்ப்பத்துல சைத்தன்யம் போல அந்த சிதாபாசன் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது வார்த்திக காரேன சித்தாத்ரிஷ்யம் விவக்ஷிதம். இப்படி அந்த இடத்துல வித்தி வியாப்தி பல வியாப்தியை சொல்லுவதற்காக அவர் சுரேஸ்வராச்சாரியார் அவர் என்ன பண்ணாரு, சித்தனுடைய சாதிருஷ்யத்தை அவர் சொல்ல வேண்டும்ன்றதுக்காக. இந்த சித்தானது குடத்தை பண்ணக்கூடிய சித்து வேற, லைட்டை பண்ணக்கூடிய சித்து வேறன்னு அதனுடைய சதிருஷத்தை சொல்லுவதற்காக, இந்த எக்ஸாம்பிள சொல்வதற்காக அங்க போனாரே தவிர அதை வச்சு அவர் சிதாபாசனே கண்டுபிடிக்கிறாரு, சைத்தன்யத்தினால கண்டுபிடிக்கிறான்னு சொல்லலையே அவருன்னு சொல்லாதீங்கன்றதுக்காக. இது வார்த்திக காரேன இல்லையா சித் சாதிருஷ்யம் விவக்ஷிதம். வார்த்திகக்காரர் சொன்னது சைத்தன்யம் போல இருக்கக்கூடிய சாதிருஷ்யம், சித்து சாதிருஷ்யம் தான் சொல்ல, சதிருஷமாக இருக்கு அப்படின்றதுதான் அவருடைய இன்டென்ஷன். அவருடைய இன்டென்ஷன் இதுதான். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, ஆச்சாரியால் தானே எங்களுக்கு, அவர் ஆச்சாரியாளுடைய சிஷ்யர் தானே. ஆச்சாரியால் என்ன சொல்றாரோ அவர் தான் அதே தானே சொல்லுவாரு. சிதாபாசன் வெறும ரிவீல் பண்ணோம் அவ்வளவுதான். அந்த நாலேஜும் அறியப்பட்டதும் அறியப்படாததும் பிரம்ம சைத்தன்யதான் இருக்கு, இப்படிதான் சொன்னோம். அவர் எப்படி சுரேஸ்வராச்சாரியார் பத்திரம் சிதாபாசனாலேயே அறியப்பட்டதுன்னு சொல்லுவாரா? அவரை சொல்ல மாட்டார். ஏன்னா ஆச்சாரியாலானவரு பிரம்ம சித்பலையோர் வேதா, சித்துனுடைய பிரம்ம சித்தும் சிதாபாசனுக்கும் இருக்கக்கூடிய தன்மையை, பிரம்ம சைத்தன்யத்திற்கும் சிதாபாச சைத்தன்ய பிரதிபிம்பித்த சைத்தன்யத்திற்கும் உள்ள வேதா, இந்த டிஃபரன்ஸ் ஆனது சாகஸ்திரியாம் உபதேச சாகஸ்திரி அப்படி என்ற கிரந்தத்துல விஸ்ருதா விஸ்தாரமாக இதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. யதா அக்காரணத்தினால், எக்காரணத்தினால் ஆளானப்பட்ட ஆச்சாரியாலே இந்த சித்து வேற சிதாபாசன் வேற, சித்துக்குள்ளதான் அறியப்படும் விஷயம் அறியப்படாத விஷயம் இருக்கும், சிதாபாசனுக்கு வெறும் தெரிய வைக்கக்கூடிய சக்தி தான் இருக்கு. ஏன்னா அது ஜடமான புத்தியில பிரம்ம சைத்தன்யம் இல்லாத பண்ணாததுன்னு சொல்லியிருக்காரோ, சாகஸ்திரியில சொல்லியிருக்காரோ, அதையேதான் இவரும் சொல்லியிருக்கணும் சுரேஸ்வராஜர். அவர் சொன்னதை பார்த்தா உங்களுக்கு சிதாபாசனை சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னா, அவர் சித்து சாதிருஷ்யமாக அது இருக்கு. சிதாபாசனம் சித்து மாதிரியே அஜானமாக இருக்கும் பொழுது வித்யாவாக இருக்கக்கூடிய நம்மளாம் எப்படி நினைக்கிறோம், சித்து சிதாபாசன் மாதிரியே இருக்குன்னு அந்த போட்டோ எக்ஸாம்பிள்ல பேசி கொண்டிருக்க மாதிரி பேசினாரே தவிர அவருக்கு வந்து விஷயம் தெரியாம இல்ல. ஏன்னா இது ஆல்ரெடி அக்செப்டட் பை சங்கரா ஹிம்செல்ஃப் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான். யாரோ சொன்னான் அதுக்கு போனார். என்ன ஆச்சுட்டாரோ வித்யாரண்யர் பண்ண தப்பு, இந்த புக்கை படிக்கிறவங்க எல்லாம் படிச்சுட்டு என்ன கேள்வி கேட்பாங்க எல்லாரும். அவர் என்ன அவர் சொன்னாதான் யாருமே தப்பே தெரியும். நமக்கு சுயமா அந்த காலத்துல அவ்வளவு இன்டெலிஜென்ட் பீப்புள் எல்லாம் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அவளை மனசுல வச்சுட்டு ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு தெரியுது. அந்த காலத்துல அவ்வளவு இருந்திருக்காங்க அந்த செஞ்சுரியில இல்லையா, 15வது செஞ்சுரியில அவ்வளவு இன்டெலிஜென்ட். இந்த பக்கம் அப்பய தீட்சிதர் இருக்காரு, அந்த பக்கம் பட்டோஜி தீட்சிதர்னு எல்லாம், இந்த பக்கம் வேதாந்த தேசிகன் எல்லாம் எம்டென்ஸா இருந்ததுனால இதெல்லாம் ரொம்ப பிரிவலண்டா இருந்திருக்கு. அப்போ காசியில சரஸ்வதி எல்லாம் எங்க பார்த்தாலும் படித்தவர்கள், எங்க பார்த்தாலும் அறிவோடையே பேசிட்டு இருந்ததுனால இதுக்கெல்லாம் இப்ப இதுக்கெல்லாம் ரெலவன்ஸே இல்லை. ஆனால இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்படி தெரியுது. சுரேஸ்வராச்சாரியார் சிதாபாசன சித்துன்னு சொல்ற மாதிரி பேசியிருக்காரு.
அது இல்ல அப்படின்னு இவர் கண்டிச்சிருக்காரு அப்படின்னு அவர் பேசின தப்பு இல்ல இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா, ஏன்னா ஆச்சாரியால சாகசத்துல கரெக்டா தான் புரிஞ்சுன்னு பேசிங்க. பிரம்ம சைத்தன்யத்துக்கும் சிதாபாச பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கும் இருக்கிற வேதத்தை கரெக்டாக அவர் உபதேச சாகத்திரியில வியக்தமாக சொல்லி இருக்கிறதுனால இங்கு வாக்கியக்காரர் சொன்னது சைத்தன்யம் போல உள்ள தன்மையை சொல்லும் உத்தேசத்தினால்தான் என்று அறியவும் அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்படி சொல்லிட்டு ஆபாச உதிதா தஸ்மாத் ஞாதத்வம் ஜனயேத் கட்டே தத்புன பிரம்மணா பாஷ்யம் அஜ்ஞாதத்வவதேவஹி. ரெண்டு விதமான பிரகாசத்தை சொல்றாரு. ஆபாசா உதிதா தஸ்மாத், புறத்துல இருக்கிறது அறியப்பட்டது அப்படின்ற ஒரு எண்ணத்தை சிதாபாசன் ஏற்படுத்துகிறார் இல்லையா? அவரு எப்படி ஆபாசமாக ஏற்படுத்துகிறார். அவரு சிதாபாசன் என்ன சொல்றாரு, குணம் அறியப்பட்டது அப்படின்ற ஒரு தன்மையை எனக்கு சொல்லி ரிவீலிங் த குணம். ஆனா அந்த இல்லுமினேஷன்றது பிரம்ம சைத்தன்யம் இல்லாம வராது. ஆனா நமக்கு எப்படி சொல்றது, சிதாபாசா ஒன்லி இல்லுமின்ஸ் த குணம் அப்படின்னு தோன்றது. ஆனா ஞாதத்துவம் ஜனையே கட்டேன்னு சொல்ல தத் புனகா நம்ம இப்ப யோசிச்சு பார்த்தோம்னாக்க அவருக்கு எப்படி அதை இல்லுமினேட்டிங் கெப்பாசிட்டி வரும் அப்படின்னு நீங்க புனகா யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க பிரம்மணா பாஷ்யம், பிரம்மத்தினாலதான் அதை அறிய முடியும்ன்றது வேணும். ஏன்னா அது ஜடமா இருக்குன்னா இவர் போய் பிரதிபலிக்காம அவர் போய் பிரதிபலிப்பா எனக்கு கொடுக்க முடியாது. பிரதிபலிப்பு கொடுக்கறதுன்னா கிரெடிட் யாருக்கு போனோம்? எனக்கு தான் போனோம் இல்லையா? சைத்தன்யத்துக்கு தானே போனோம். கண்ணாடியில மூஞ்சி நல்லா இருக்குன்னாக்க யாருக்கு கிரெடிட் கொடுப்பீங்க? கண்ணாடிக்கு கிரெடிட் கொடுக்க முடியாது. இல்ல எனக்கு தானே கிரெடிட் கொடுக்க முடியும். பிரதிபிம்பத்தினால அது ஒளிகிற மாதிரி கேட்டா பிரதிபிம்பத்துல நான் அழகா இருக்கேன் சார் அப்படின்னு அர்த்தம், மாயின்னு அர்த்தம். நேரம் இருக்கிற அழகுதான பிரதிபிம்பத்துல வரும். அதனால இந்த சைத்தன்யம் இல்லாத எப்படி பிரதிபம்? அதனால ஆபாச உதிதா தஸ்மாத் ஞாதத்துவம் ஜனையே கட்டே தத் புனகா பிரம்மணா பாஷ்யம், பிரம்ம சைத்தன்யத்தினாலதான் அது ஒலிக்கப்படுகிறது. எப்படின்னா அஜ்ஞாதத்துவம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தானே அறியப்படும். சிதாபாசனுக்கு ஏற்கனவே அஜ்ஞானம் இருந்துதானே, அது எங்க போக சொல்லிட்டா அது போச்சு. அது அவ்வளவுதான். அது ஒரு மீடியம் தானே அந்த சிதாபாசன்றது. அதுக்கு ஒண்ணு இன்டென்ஷன்லாம் கிடையாது. எனக்கு தான் இது அறியப்படவில்லை, அறியணும்னு ஆசை இருந்தது, அதனால இந்த சிதாபாசன் வந்தது. யாருக்கு அறியப்படவில்லைன்னு நினைக்கிறானோ அவனுக்கு தானே அறியப்படும் அது. அதனால அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கூட அறியப்படாதது அறியப்படுவது ரெண்டுமே பிரம்ம சைத்தன்யத்துக்கு சேர்ந்ததை தவிர சிதாபாசனுக்கு சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொன்னார். இப்படி ரெண்டு விதமாகவும் இந்த குலத்தை வைத்துக் கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி புத்தி விருத்தி சிதாபாசன் கூடம் இது எல்லாம் சேர்ந்த கூட்டம் தான் பிரம்ம சைத்தன்யத்தினால பிரகாசப்படுகிறது. நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குடம் பிரகாசிக்கிறதோ, இந்த சிதாபாசன் பிரகாசிக்கிறதோ, புத்தி விருத்தி பிரகாசிக்கிறதோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த கூட்டஸ்த சைத்தன்யம் அப்படின்னு அடுத்தது சொல்ல போறார். சொன்ன விஷயத்தையே வேற வேற நம்ம நல்லா கிளியரா புரியணும்ன்றதுக்காக நம்ம முதல்லயே பாவம் ஒத்துட்டோம். நம்ம சிதாபாசடான்னு அது பண்ணல, இதை இருந்துட்டு போட்டோமே எனக்கு அவருக்கு நீங்க போயிட்டு அப்புறமா சண்டைய போட போறீங்கன்னு திருப்பி சொல்றாரு. நம்மளை பத்தி தெரியாது, நம்ம தான் ஒத்துக்கிட்டோம். அவருக்கு இத்தனால ஒத்து போற சிதாபாசனால ஒத்துக்கிறான். ஏதோ 4 தடவை சொல்றதுனால இப்ப சிதாபாசனுக்கு ஜடமா இருக்கிறதுனால அந்த கெப்பாசிட்டி கிடையாது. சித் பிரதிபலிச்சாதான் அந்த சித்த, அதனால லாஜிக்கலா இருக்கும் ஒத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். சித்துக்கு தான் இந்த அறியவில்லை என்பதும் அறியப்பட்டது என்பதும் பிரம்ம சைத்தன்யத்துக்கு சேர்ந்தது, சிதாபாசனுக்கு சேர்ந்தது அல்ல. இதுதான் இன்னைக்கு பாடம். அவ்வளவுதான். இதுக்கு 4 ஸ்லோகம் கஷ்டப்பட்டு அவர் புரிய வச்சார் நம்மளுக்கு. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.